தென்காசி அருகே நிலத்தை பத்திரப்பதிவு செய்த பிறகு உரிய தொகையை தராமல் நூதன முறையில் மோசடி செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. புளியங்குடியைச் சேர்ந்த ராஜ்குமார் தான் வாங்கிய 4 லட்சம் ரூபாய் கடனை திருப்பிக் கட்ட முடியாத நிலையில் கடன் கொடுத்த செந்தில்குமாரிடம் தனது நிலத்தை 25 லட்சம் ரூபாய்க்கு விற்று 21 லட்சம் ரூபாயை பெற்றுக் கொள்வதாக ஒப்பந்தம் செய்து கொண்டார். இதனையடுத்து தென்காசி ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவு நடைபெற்றதை அடுத்து ராஜ்குமாரிடம் கொடுக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகளில் முதல் மற்றும் கடைசி தாள்களை மட்டும் 500 ரூபாய் நோட்டுகளை வைத்து மற்ற தாள்கள் அனைத்தும் 10 ரூபாய் நோட்டுகளாக கொடுத்து மோசடி செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜ்குமார் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் தடங்கல் மனு அளித்த நிலையில் நிலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாகவும் தடங்கல் மனுவை ஏற்க இயலாது என்றும் தெரிவித்துள்ளனர். வேலூரில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகள் பறிமுதல் செய்யப்பட்டு மத்திய சிறை கைதிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என வேலூர் மாநகராட்சி நிர்வாகம் எச்சரித்துள்ளது. வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளால் பொதுமக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வரும் நிலையில் அதனை தடுப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கால்நடை உரிமையாளர்கள், அரசுத்துறை அதிகாரிகள், மாநகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது மாடுகளை சாலைகளில் திரிய விட்டால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு கால்நடை உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் கால அவகாசம் அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். சாலைகளில் மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகள் சுற்றித் திரிவதை உரிமையாளர்கள் கட்டுப்படுத்த 1 வாரம் அவகாசம் அளிக்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.